ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இப்போ இது மாங்காய் சீசன் இருக்கிறதுனால இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கிட்டிங்கன்னா 4 மாதம் நாளும் கெடாமல் இருக்கும். ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பக்குவமாக பண்ணணும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் காற்றுல ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா காய வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரியட்டும். அந்த கடுகு பொரியிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, கடுகு நல்லா பொரியுது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அது பொரியும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கடுகு மூஞ்சிலெல்லாம் தெளிக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தை தூள் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் கொஞ்சமும் ஈரமே இருக்கக்கூடாது. ஈரமே இல்லாமல் இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். மாங்காய் ஒரு 3 ஹவர்ஸ் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சாச்சு. இந்த கப்பில் 6 கப் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 6 கப் மாங்காய்க்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் போடுற மசாலா எல்லாம் இந்த மாங்காயில் நல்லா கோட் ஆகும். அதுக்காக தான் எண்ணெய் போட சொன்னது. எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கு எப்போவுமே நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். தூள் பண்ணி இருக்கிற வெந்தயம் கடுகு போட்டுக்கலாம். 1/2 கப் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால இப்போ இந்த மசாலா எல்லாம் போய் நல்லா மாங்காயில் நல்லா கோட் ஆகும். ஊறுகாயில் இப்போ நம்ம நல்லெண்ணெயை சூடு பண்ணி ஊற்ற போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 கப் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. உங்கள் விருப்பம்தான், நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா வீட்டில் சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை கழுவி காய வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். இப்போ தாளிச்ச எண்ணெயை சுட சுட அப்படியே இந்த மாங்காயில் ஊற்றிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெயிலெல்லாம் எதுவும் மாங்காவை வைக்கல. வெறும் ஒரு 3 ஹவர்ஸ் ஃபேன் காற்றுல தான் நம்ம காய வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்ணாடி பாத்திரம் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா கண்ணாடி பாட்டிலையும் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மாங்காயில் உப்புலாம் நல்லா கோட்டாகி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் சாப்பிடுங்க.
இப்போ நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அலுமினியம் பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு பூத்தா மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டுட்டு அப்படியே ஒரு 2-3 டேஸ் மூடி விட்டுட்டிங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் கடந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா மசாலா ஃபுல்லாக மாங்காயில் நல்லா உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும். உடனே நீங்கள் இதை சாப்பிடாதீங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து இதை நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு இது வந்து அப்படியே வச்சிடலாம். ஊறுகாய் இது பண்ணி 2 டேஸ் ஆகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஃபுல்லாக மேலே இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டில் வேணா கூட கண்ணாடி பாட்டிலில் கூட போட்டுக்கலாம். இல்லை இந்தமாதிரி கண்ணாடி பவுலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வேணும்னா ஃப்ரிட்ஜில்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியிலேயே வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஊறுகாய் வந்து நீங்கள் பண்ணுறதை பொறுத்து தான் அது கெடாமல் இருக்கும். அதுதான் கிளறி விட்டுக்கோங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் உள்ள ஏறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. டேஸ்டியான சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.